கதைகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி, கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். எனக்கு பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன், நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கே போய் படுத்து தூங்க போறேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ யாருடாவன்? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டே செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? உன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 அக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா, மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையை கால வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு ஆக்கிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவா? என்ன வாந்தி எடுக்கிறா? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் பொண்டாட்டி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாயா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். பாத்து வெள்ள என்னம்மா? ஆத்தாடி, என்ன வேகம்! இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா. இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்னால நல்லபடியா நடந்து போச்சே. கொஞ்சம் சிரிக்கிறது. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது? என்ன நீ திடீர்னு போய் சொல்லிட்டீங்கன்னா இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. நமக்குத்தான் உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல. ஐயா, நீங்க இங்க படுக்க வேண்டாம், நம்மளோட தான் வாங்க.
ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்ன இந்த ஊர்ல பெரிய ரவுடியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. ஒண்ணும் செய்யாமலா உன் மேல ரிப்போர்ட் போய் ஐயா பொண்டாட்டி புள்ளைய மூடிக்கிட்டியா? அவர்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நான் எந்த தப்பும் பண்ணல. தப்பு ஒண்ணும் பண்ணலையா? போன மாசம் ஒரு பொண்ணு தனியா போனப்ப கைய பிடிச்சு இழுத்துருக்க. ஆனா கன்னி பொண்ணா இருந்தா பரவாயில்லைங்க. அந்த அம்மா நிற மாச கர்ப்பம், அடுத்த மாசம் புள்ள பிறக்க போகுது. அத போய் கட்டுறாங்க. அப்புறம் ஒரு மாந்தோப்பு வேற சூறையாடி இருக்க. ஐயா யாரு பொண்ண கைய பிடிச்சு இழுத்தேன், எந்த தோப்புல மாங்காய் திருடினு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். கையில ஒரு கேமரா வச்சுட்டு நீ எவ புடவை பிடிச்சு இழுக்கிற, எந்த மாங்காய் மரத்து மேல ஏறன்னு படம் பிடிச்சு ஐயா கிட்ட காட்டுறோம். என்னடா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தபாய்க்கிறியா? திருப்பி கூப்பிட ரொம்ப நேரம் ஆகாது, மரியாதையை காப்பாத்தி. ஐயா உங்களுக்கே இந்த கதினா அப்புறம் எங்க நிலைமையெல்லாம். ஐயா தம்பி என்ன தப்பு பண்ணுச்சுன்னு சாட்சியோட நிரூபிச்சீங்கன்னா நானே நீங்க சொன்னதுக்கெல்லாம் தம்பியை கட்டுப்பட சொல்றேன். என்ன நீ என்ன பெரிய கேபி சுந்தராம்பாள் நினைப்பா? கண்ணாடி ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? இவங்களை எல்லாம் பார்த்தா உனக்கு பெரிய மனுஷனா தெரியல காட்டுறாங்க. சுமாரி போன மாசம் 10ஆம் தேதி சங்கரம் பிள்ளை மகளை தனியா போனப்போ கைய பிடிச்சு இழுத்துருக்க. இங்க யார் சங்கரம் பிள்ளை? அவர் எந்திரிச்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. என்னையா ரிப்போர்ட் கொடுத்தவரே போயிட்டு இருக்காரு. அவருக்கு 2 நாளா வயித்த கலக்குதுனாருங்க, போயிட்டு வந்துருவாருங்க. நீ வைத்தியர் தானே, மருந்து கொடுத்து உட்கார வைக்கலாம்ல? தெரியும்பா. தட்டிருவிய? தட்டாதப்பா. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆகநாடு மாந்தோப்புல மாங்காய் திருடி வித்துருக்க. இங்க நாயுடு வர சொல்லுங்க பாக்கலாம். எங்க நாயுடு? நாயுடு நழுவிட்டாருங்க. நழுவிட்டாரா? என்ன ரிப்போர்ட் கொடுத்தவங்க அவங்க பாட்டு நழுவிட்டு இருந்த என்ன விஷயம்? அவருக்கு வயித்த கலக்குதுங்க. கலக்குதா? என்ன கலக்குதுங்க? நீ என்ன வியாபாரியா? ஐயோ நான் வைத்தியருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை உடையப்ப தேவர் வீட்டுல புகுந்து அடிச்சு காயப்படுத்தி இருக்க. எங்க உடையப்ப தேவர்? நான் தாங்க. என்னப்பா இதெல்லாம் உண்மைதானா? இல்லைங்க, அவ என்ன அடிக்கல. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வர்றேன், எனக்கு ரொம்ப கலக்குது. என்னங்கடா இல்லாதெல்லாம் எழுதி கொடுத்து நம்ம உயிரை வாங்குறாங்க. யோ வாயா போலாம். டேய் உனக்கு பயந்துகிட்டு இல்லைன்னு சொன்னேன்னு நினைக்காது. நமக்குள்ள இருக்கிற சண்டையை நம்ம தான் தீர்த்துக்கணுமே தவிர அதை இன்னொருத்த வந்து தீர்த்து வைக்கப்படாது. டேய் உடையப்பா, நீ உண்மையிலேயே மனுஷன்டா. நம்ம சண்டை என்னையோட தீர்ந்து போச்சுடா. வைத்தியர் ஐயா, என்ன அடுத்த வாரம் கல்யாணம்ங்க. உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு இல்லைங்க, என் பொண்ணுக்குங்க. பொண்ணா? என்ன வியாதி? வயிற்று வலிங்க, சரியா சாப்பிட மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிங்க. அப்பா, உனக்கு ஒருத்திக்காவது என்கிட்ட வைத்தியம் பார்க்கணும்னு தோணுச்சே. டாக்டர் மாட்ட போனேன், அவங்க இல்ல, அதனாலதான் அவங்க கூட்டு வந்து வைத்தியர் ஐயா. இருந்திருந்தா நீங்க வந்திருக்க மாட்டிய. பாப்பா கையை கொஞ்சம் காட்டுமா? கை நல்லா தான் இருக்குது. இது மாமூல் வியாதி இல்ல, மாறுபட்ட வியாதி. இதுக்கு மருந்து மட்டும் கொடுத்தா பத்தாது. நம்ம ஊர் பிள்ளையார் கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள கொடுத்துறேன் மருந்த. போங்க. சரி வரீங்க. போங்க. வா. அதுல ஒரு மாத்திரை எடு. வாயில போட்டுக்க. மாத்திரையை போட்டுக்கிட்டியா? வா பாப்பா வா. உட்காச்சிக்க உட்காச்சிக்க. இப்ப எப்படி இருக்க? தலை சுத்துது வைத்தியரே. மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ உட்காச்சிக்க, நான் போய் மருந்தை கூட்டிட்டு வர்றேன். மருந்தை கூட்டிட்டு வரீங்களா? முடிஞ்சா கூட்டிட்டு வர்றேன், இல்ல நான் அதை ஓட்டிட்டு வர்றேன். தாச்சிக்க. பூட்டா வேட்டா? புது பூட்டுங்க, நீங்க போய் தான் வேட்டை வைக்கணும். வச்சிடுறேன். இது என்னங்க கம்பளி, ஆட்டுப்பட்டி காவலுக்கு போற மாதிரி? கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? வாயா. ஏங்க வேட்டி கையிலே பிடிச்சிட்டு வா. உள்ளதாங்க இருக்கு. என் பொண்டாட்டி வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருங்க. அங்க போய் உட்கார்ந்து தாளங்கிழம் தட்டிட்டு இருக்காதீங்க. தாளம் போட்டா தாயா மேளம் கட்டு. வரப்பா, என் பொண்ணு குணமடைய நீதாப்பா அருள் புரியணும்.
சந்தோஷம் தானே? திருப்தியா இருந்துச்சா? என்னையா இது? ஆடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை, இது மாதிரி தினம் இருக்கணும். டாக்டர் அம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு கேஸ் வர போறது இல்ல. கேஸ் வரலன்னா நான் உங்களை கவனிக்க போறது இல்ல. இதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? ஒரு பொண்ணை எவனாவது கெடுத்துட்டா, கெடுத்தவன் தலையிலேயே அந்த பொண்ணை கட்டி வைக்கிறது நம்ம ஊரு பழக்கம். அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இருக்கு. ரொம்ப நாளாவே டாக்டர் அம்மா மேல உங்களுக்கு ஒரு கண்ணு. அந்த அம்மாவை நீங்க கெடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிடுவாங்க. உங்களுக்கு பொண்டாட்டி ஆகிட்டாங்கன்னா வைத்திய தொழிலுக்கு வரமாட்டாங்க. வைத்திய தொழிலுக்கு வரலன்னா எனக்கு நிறைய கேஸ் வரும். எனக்கு நிறைய கேஸ் வந்தா தினசரி இது மாதிரி நான் சாப்பிடலாம். ஆமா, இந்த திட்டம் நிறைவேறணுமே. பெரிய திட்டம். இது வரைக்கும் நாம போட்டு நிறைவேறாத திட்டம் இருக்கா? வரட்டுமா? எங்க வேட்டி நீ ஒரு 4-5 பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிடு. வெளியூர்காரனுக்கு டாக்டர் அம்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே. டாக்டர் அம்மாவை தெரியாதா? அடே கால 2 வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே கால 2 கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. கழுத்துல ஒண்ணு தொங்கும். அவங்கதான் டாக்டர் அம்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டீங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசிடண்ட் ஐயா விட்டு ரைஸ் மில்ல கொண்டாந்துருங்க. நல்லா ஏத்து வச்சோட என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெத்தாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெத்தாஸ்கோப். நீ கொஞ்சம் உள்ள வாமா. எங்க கூட்டிட்டு போறீங்க? நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா. சரி. என்ன கோப்பு? செட்டப்பு கோப்பா? நல்ல செட்டப்பா தான் இருக்கு. அடி ஆச்சி, என்ன டங்கு டங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள எவன் சுத்தியில வச்சான்? எவன் வச்சானோ நமக்கு என்ன? என்னங்கடா, என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாருடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா 4 பேர் வந்திருக்கீங்க? என்னடா பண்ண போறீங்க? ஐயா, இது வரைக்கும் நாம போட்ட திட்டம் ஏதாவது வீணா இருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சிட்டேன். இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏடா ஓட மாட்டானே. போடா, போய் ஒரு பாயந்தலகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா நெளியாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெளிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க. ஊருக்குள்ள போய் நான் 5-6 பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இத கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம்யா. அடச்சே, கம்முன்னு இருங்க. ஏனுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இதுக்குள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ உன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? உன் மூஞ்சில சாணியை கரைச்சு ஊத்த. வழி மாறி பொருந்தவனே, இன்னைக்கு ஒரு வழி ஆக்க போறேன். சட்டி தேங்காய் தலை தின்னுடா. என்னையா கொடுக்குற பிள்ளைக்கு? விஷம் கொடுத்து கொல்ல போறேன். ஐயா, நீ பெத்த பிள்ளைய நீயே கொல்ல போறியா? அவன் ஏன் பிள்ளைய? அவன் அந்த கணேசன் பையில உரிச்சிட்டு பிறந்திருக்கான். பாவி. ஐயா, இத்தனை நாளா நீ இப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இரு வரேன். என்னையா சொன்ன? என்னங்க பொண்டாட்டி? அடப்பாவி, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? நீ நல்லா பாரியா? அங்க பாரியா, அந்த புள்ள மூஞ்சிய பாரியா? ஒன்ன மாதிரி இருக்கா இல்லையான்னு பாரு. ஆமா, என்ன மாதிரியே தான் இருக்கு.
மூக்கு முடி எல்லாம் என்ன மாதிரி தான் இருக்கு. இது என் குழந்தைதான். விளக்கு மத்து கட்டையால அடி வாங்கினா தான் உனக்கு கண்ணே தெரியும் போல இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, நாட்டுல ரொம்ப பயலுங்க அப்படிதான்.